ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். பாகிஸ்தான் தாலிபான் போர் ஆரம்பித்து விட்டது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர். பாகிஸ்தானை சுற்றி வளைத்து விட்ட தாலிபான் படைகள். இலங்கை கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்திய விமானப்படையின் ட்ரோன். அப்படியானால் இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு இலக்கை இலங்கையில் குறிவைத்து அட்டாக் செய்ய முயற்சி செய்ததா என்ற இன்வெஸ்டிகேஷன் தொடங்கப்பட்டுள்ளது. சவுத் கொரியாவில் இன்று கிராஷ் ஆகியுள்ள இன்னொரு பயணிகளின் விமானம். இதுவரைக்கும் 2 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி, ரொம்பவும் திகிலான செய்தி வெளிவர ஆரம்பித்துள்ளது. இந்தியாவின் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஸ்கில்டு வேலையாட்களுக்கு, இன்ஜினியர்களுக்கு ஏற்றாற் போல ட்ரம்ப், எலன் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி, மொத்த ட்ரம்பின் கூட்டமே, அந்த டீமே மிகப்பெரிய இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள். எல்லாமே சூப்பர் செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் தாலிபான் போர் மூண்டு விட்டது. 2 தீவிரவாதிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு போர் ஆரம்பித்து விட்டது. இவர்களில் யார் செத்து மடிந்தாலும் உலகத்தில் யாருக்குமே எந்த நஷ்டமுமே கிடையாது. கண்டிப்பாக பாகிஸ்தான் அழிந்தால் நமது நாடு இந்தியாவுக்கு இருந்த ஒரு சிறிய இளநரை முடி கீழே விழுந்ததற்கு சமம். நம்மில் ஒரு சில பேருக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள் பாகிஸ்தான் கையில் மடிந்தால் இந்தியாவுக்கு பலத்த நஷ்டம் வரலாம் என்ற கவலை உண்டு. அது நியாயமான கவலைதானா என்று கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அமெரிக்காவின் படை ஆப்கானிஸ்தானிலிருந்து தாலிபான்களால் விரட்டி அடிக்கப்பட்ட நேரம் வராத இழப்பு இனிமேல் இந்தியாவுக்கு எப்போதுமே வரப்போவதில்லை. ஆனால் இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போரில் தாலிபான்களின் ஒவ்வொரு நகர்வினாலும் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் லாபம் கண்டிப்பாக உண்டு. ஒரு விதத்தில் பார்த்தால் தாலிபான்கள் இந்தியாவுக்கு எதிராக சைனா மற்றும் பாகிஸ்தான் எதிர்பார்த்த அளவில் எந்த விதமான தீவிரவாத நடவடிக்கைகளையுமே இதுவரையிலும் செய்யவில்லை என்ற ஒரு காரணமே சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தாலிபான்கள் மீது வந்திருக்கும் கோபம். 2024ஆம் ஆண்டில் சைனாவின் மிகப்பெரிய திட்டம், இந்த வருடம் முழுவதுமாக சைனாவுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு திட்டம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றம், உள்நாட்டு அமைதி போன்றவற்றை ஒரு நிலைப்பாடு இல்லாத தன்மையை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்பது. அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த பெய்ட்ஸ், கருப்பு ஆடுகள் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான். இதே இந்த சைனா 2023ஆம் ஆண்டில் இலங்கையை செலக்ட் செய்து இலங்கையை ஆல்மோஸ்ட் அழித்து நாசமாக்கியது. இந்த வருடம் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதம் செய்ய வேண்டும், இந்தியாவுக்கு முடிந்த அளவுக்கு அதிகமான ஆபத்துக்களை உருவாக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் இந்த வருட திட்டங்களை ஆரம்பித்தது. அந்த நிபந்தனைகளை பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் 2 நாடுகளுக்கு முன்னிலையில் வைத்தது. ஆனால் பங்களாதேஷ் ஓரளவுக்கு முயற்சி செய்து பல குழப்பங்களை உருவாக்க முயற்சி செய்தது. இந்தியாவின் இந்துக்களாக இருந்தாலும் சரி, மற்ற இந்திய மக்களாக இருந்தாலும் சரி, மைனாரிட்டிஸ் என்ற பெயரில் பங்களாதேஷில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவின் அதிகமான வியாபார முயற்சிகள் துண்டிக்கப்பட்டது. இந்தியாவின் பொருட்களை பாய்காட் செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் பங்களாதேஷ் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆப்கானிஸ்தானால் இந்தியாவுக்கு எதிராக எந்த தீவிரவாத தாக்குதல்கள் அல்லது நடவடிக்கைகளை இந்தியாவுக்கு எதிராக செய்ய முடியவில்லை. எனவேதான் சைனாவும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானை குறிவைக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் கூட ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக, இந்த தாலிபான்கள் இந்தியாவுக்கு எதிராக செல்லவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், தற்போது நடக்கக்கூடிய இந்த தாலிபான் பாகிஸ்தான் போர் தொடங்குவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கும் விதத்தில் ஈரானின் சபகர் போர்ட் இந்தியாவை தவிர வேற யாருமே எந்த புதிய திட்டங்களையும் செய்ய விடமாட்டோம் என்று தாலிபான் அறிவித்தார்கள். அது கண்டிப்பாக சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிடிக்கவில்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த வருடம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவும் ஈரானும் 10 வருடங்களுக்கான சபகர் போர்ட் ஒப்பந்தத்தை செய்து வெளியிட்டார்கள். அதில் ஈரானுக்கும் அதிகாரம் உண்டு என்பதை தவிர அந்த ஒப்பந்தம் எல்லா விதத்திலேயுமே இந்தியாவுக்கு நல்ல ஒப்பந்தம். ஈரான் ஒரு தீவிரவாத நாடு என்ற ஒரே ஒரு சிக்கல்தான் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைக்கு மிகப்பெரிய சிக்கலாக அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. இந்த சபஹார் போர்ட் இந்தியாவின் மும்பை நகரை ரஷ்யாவின் மாஸ்கோ நகர் வரைக்கும் கொண்டு சென்று இணைக்கும் திட்டம் இந்தியா மற்றும் ரஷ்யாவிடம் உள்ளது. ஆனால் இந்த புதிய காரிடார், இந்த ட்ரேட் ரூட் ஈரான் மற்றும் அசர்பைஜான் வழியாக செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதுபோலவே ஆப்கானிஸ்தானின் எல்லை சப்போர்ட்
இந்தியாவின் இந்த மிக முக்கியமான திட்டத்திற்கு தேவைப்படுகிற ஆதரவாக பார்க்கப்பட்டது. இந்தியாவுக்கு தேவையில்லை என்றாலும் சைனாவும் பாகிஸ்தானும் இந்த திட்டத்தை, இந்தியாவின் வளர்ச்சிக்கான திட்டத்தை, இந்தியாவையும் ரஷ்யாவையும் இன்னும் அதிகமாக பிணைக்கும் இந்த திட்டத்தை இல்லாமலாக்க சைனாவும் பாகிஸ்தானும் முயற்சி செய்தது. அதற்கு ஆப்கானிஸ்தானின் உதவியும் ஆதரவும் அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆனால் ஆப்கானிஸ்தான் சொன்னது என்ன தெரியுமா? இந்தியாவுக்கு எதிராக எந்த விதமான திட்டத்தையும் யாருமே ஆப்கானிஸ்தான் மண்ணுக்குள் இனிமேல் செய்ய முடியாது என்று வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டது. இப்போது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக பாகிஸ்தான் மற்றும் சைனா மத்தியில் பெரிய குடைச்சலை, எரிச்சலை உருவாக்கியது. எனவே சைனா பாகிஸ்தானை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானில் பெரிய உள்நாட்டு குழப்பத்தை உருவாக்க திட்டங்களை ஆரம்பித்தது. எனவே பாகிஸ்தான் எல்லையில் பல சிறிய சிறிய தாக்குதல்களை ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தான் தீவிரவாத அரசு செய்ய ஆரம்பித்தது. ஆனால் 2-3 வருடங்களுக்கு முன்பு இதே இந்த நாடுகளுக்கு மத்தியில் உறவு முற்றிலும் மாறுபட்டு வித்தியாசமாக இருந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும். சைனா மற்றும் பாகிஸ்தான் என இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகமான நாடுகளும் தாலிபான்களை அங்கீகரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா மட்டும் ஒரு தனி அணுகுமுறையை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. 2021ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு இதே இந்த தாலிபான்களை சரியான முறையில் சமாளிக்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருந்தது. நாம கூட இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம வீடியோக்களில் பேசியிருந்தோம். அமெரிக்கா தாலிபான் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு வீடியோவில் இந்தியாவுக்கு இருந்த 4 ஆப்ஷன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஆனால் அதில் எதுவுமே சுலபமானதோ எளிதானதோ கிடையாது. முதல் வழி, காபூலில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை மட்டுமே இந்தியா ஆதரிப்பதும், அந்த அரசு நீடிக்கும் வரை அரசியல் மற்றும் மனிதாபிமான ஆதரவை இந்தியா கொடுக்க வேண்டும் என்ற நமது கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இரண்டாவதாக, அப்படி ஒரு பெரிய ஆதரவு நமது நாடு இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்கும் போது ஆப்கானிய அரசுக்கு ஆயுதங்கள், வெடிகுண்டுகள் மற்றும் போர் விமானங்கள், பாம்பர்ஸ் உட்பட இராணுவ விநியோகங்களை ஈரானிய பாதை வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டும். பணம் கொடுத்தாலும் தாலிபான்கள் வேண்டாம் என்று சொல்லவே மாட்டான். ஆனா இந்தியா அவ்வாறு செய்தால் அதனால் ஒரு பெரிய பேக்லாஷ், மிகப்பெரிய பின் விளைவுகள் இருக்கும். ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் தாலிபான்களும் ஒரு வகையான மதவாதிகள், பயங்கரவாதிகள். எனவே இந்தியாவுக்கு இருந்த இன்னொரு பெரிய ஆப்ஷன், தாலிபானுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும். எந்த டீல் செய்வதாக இருந்தாலும் வேகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் நாம சொல்லியிருந்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் என்ற ஒரு பச்சோந்தியை, ஒரு தீவிரவாத நாட்டை மனதில் வைத்துக்கொண்டு, கருத்தில் கொண்டு பிராந்தியத்தில் அனைத்து நாடுகளுமே ஏற்கனவே தாலிபான்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள். எனவே இந்தியாவும் அவர்களைப் போல பேச்சுவார்த்தை செய்வதால் பெரிய பயன்பாடு எதுவுமே நமக்கு இருந்து விடாது, இருக்காது. இறுதியாக, கடைசியாக, 4ஆவதாக நாம சொல்லி இருந்த ஆப்ஷன், அமெரிக்கா தாலிபான் மோதல் அல்லது அந்த குழப்பத்தில் யாருக்கு வெற்றி என்பதை வெளிப்படுத்தும் வரை, அந்த ரிசல்ட் வெளிவரக்கூடிய அளவுக்கு நாம காத்திருக்க வேண்டும். இந்தியா வெறுமனே காத்திருந்து வேடிக்கை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் ஒரு சில இழப்புகளை சந்திக்க இந்தியா தயாராக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தானின் எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம். அப்படியானால் ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் எதிர்காலம் கூட ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறலாம். பட் அது ஒரு பெரிய இழப்பா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. அது ஒரு மாரல் ஃபெயிலியர் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அது ஒரு பெரிய ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு என்ற முறையில் அது ஒரு தோல்வியே கிடையாது அப்படின்னு நாம நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அதுதான் தற்போது நடந்துள்ளது. அமெரிக்கா வெளியேறி 3 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றும் கூட ஆப்கானிஸ்தான் இந்தியாவை பல வழிகளில் நம்பி உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தானை நம்பி சென்றது அப்படின்னு சொல்றதை விட ஆப்கானிஸ்தான் இந்தியாவை அதிகமாக நம்பி மீண்டும் வந்துள்ளது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் ஏர் ஸ்ட்ரைக் செய்துள்ளது நேற்று முன்தின தினம். இதே இந்த நாடுகளுக்கு, பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் தேவை என்னவென்றால், தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, சைனாவுக்கு ஆதரவாக இந்தியா போன்ற நாடுகளின் எல்லையில் தீவிரவாதம் செய்ய வேண்டும். முக்கியமாக ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற பகுதிகளில் அதிகமான வன்முறை மற்றும் தீவிரவாதம் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் ஆதரவாக தாலிபான்கள் செய்ய வேண்டும் என்பது, இந்தியா எல்லையில் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டது. ஆனால் ஒரு பக்கம் சைனா எல்லையில் ஒரு சில பாதுகாப்பு உடன்படிக்கை செய்து கொண்ட காரணத்தால் நமது எல்லையில் சைனா ஒரு சில
பாதுகாப்பு அமைதி உடன்படிக்கையை செய்து கொண்ட காரணத்தால் சைனா இந்தியாவை பாதிக்கும் விதத்தில் எதுவுமே வெளிப்படையாக எல்லையில் செய்ய முடியவில்லை. எனவே பாகிஸ்தான் அதிகமான எல்லை குழப்பங்களை நமது நாட்டுக்கு எதிராக உருவாக்க வேண்டிய தேவை வந்தது. ஆனால் பாகிஸ்தானின் ஒவ்வொரு நகர்வுமே அவன் தொடங்குவதற்கு முன்பே இந்தியாவால் அடக்கி ஒடுக்கப்பட்டது. கடந்த 2 வருடமாக இந்தியா இஸ்ரேலின் போர் முறைகளை, போர் வழிமுறைகளை கையாள தொடங்கியது. தீவிரவாதிகளை மொத்தமாக அழிப்பது, ட்ரோன்ஸ், ட்ரக்ஸ், ஆயுதங்கள், தீவிரவாதிகள் என ஒவ்வொன்றாக எல்லை தாண்டி இந்தியாவுக்குள் கடத்த முயற்சி செய்தார்கள். அப்படி செய்தபோது ஒவ்வொரு முறையும் இந்தியா தடுத்தது. இந்திய தேர்தலில் பல குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள். இந்தியாவின் பணத்தை, இந்தியாவின் ருப்பீஸ் கரன்சி நோட்டை கள்ளப்பணமாக பாகிஸ்தானில் அச்சடிக்க முடியவில்லை. பாகிஸ்தான் இந்த வேலையை பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தது. அவர்களின் பொருளாதாரமே, ஒரு நாட்டின் மொத்த பொருளாதாரமே இந்திய கரன்சி ருப்பீஸ், இந்திய ரூபாய் பணத்தை நம்பி ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாமே தடைப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் பாகிஸ்தானின் எக்கானமி கழுதை விட்டு பிழைக்கும் அளவுக்கு சென்று விட்டது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். எனவே பாகிஸ்தானின் ஒரு தீவிரவாத திட்டமுமே இந்தியாவுக்கு எதிராக செல்லுபடியாகவில்லை. எனவே சைனா மற்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிடம் வெளிப்படையாக சென்றது, தாலிபான்களிடம் சென்றது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாலிபான்களின் பதில் ஆப்கானிஸ்தான் மண்ணில் இந்தியாவுக்கு எதிரான எந்த திட்டங்களையுமே செய்ய முடியாது என்று தாலிபான்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதனால் உருவான போர்தான் இன்று நடக்கும் பாகிஸ்தான் தாலிபான்கள் போர். இன்று ஒரு நாள் மட்டுமே காலையில் ஒரு குறிப்பிட்ட எல்லையில், பாகிஸ்தான் எல்லையில் 15,000 தாலிபான்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து விட்டதாக செய்திகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. இதே இந்த பாகிஸ்தான் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொண்ட நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டாடியது. ஆனால் அதே நாடு இன்று தாலிபான்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போரில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எல்லையில இந்தியாவில் என்ன நடக்கு தெரியுமா? இந்தியாவின் பாங்காங் சோ ஏரியில் ஸ்ரீ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களின் சிலை இன்று புதியதாக திறக்கப்பட்டுள்ளது. இன்று பாகிஸ்தானின் பல இலக்குகள் பாகிஸ்தானுக்குள்ளேயே தாலிபான்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. இது 2 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் செய்த ஏர் ஸ்ட்ரைக், விமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் செய்யப்பட்ட தாக்குதல். பாகிஸ்தானின் மிக முக்கியமான பேசஸ் தாலிபான்களால் இன்று தாக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் பாக்திகா மாகாணத்தில் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு விமான தாக்குதலை செய்தது. தாக்குதல் செய்யப்பட்டது எதற்கு அப்படின்னு நீங்க பார்த்தா, பாகிஸ்தானின் TTP எனப்படும் தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான், இவர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தாலிபான் தீவிரவாதிகள். இவர்களை பற்றியும் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசியிருந்தோம். அந்த நேரத்தில் தற்போது இந்த பாகிஸ்தான் தாலிபான்களும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களும் ஒன்று சேர்ந்து விட்ட காரணத்தால் பாகிஸ்தான் கண்டிப்பாக காலி அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் செய்த தாக்குதல் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் நடந்த காரணத்தால் இன்று தாலிபான்கள் தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள். பாகிஸ்தானின் அட்டாக், அந்த ஏர் ஸ்ட்ரைக் ஆல்மோஸ்ட் 50 ஆப்கானிஸ்தான் பொதுமக்களை கொன்றதாக ரிப்போர்ட் வந்தது. ஆனால் தாலிபான்களின் தாக்குதலில் பாகிஸ்தானில் இன்னும் எத்தனை பேர் இறந்துள்ளார்கள் என்ற ரிப்போர்ட் வெளிவரல. ஆனால் பாகிஸ்தானின் அட்டாக்கை எதிர்த்து ஐநா சபை, அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சகம், இப்படி பல அமைப்புகளும் பல நாடுகளும் கண்டனம் ஏற்கனவே வெளியிட்டாச்சு. இந்தியா இன்னும் கூட எதுவுமே சொல்லவில்லை. அது நமக்கு தெரிந்த விஷயம்தான். உலகத்தின் 2 மிக முக்கியமான தீவிரவாத அமைப்பு, மிகப்பெரிய தீவிரவாத நாடுகள் சண்டை போடும்போது இந்தியா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு நமக்கு இல்லாத சந்தோஷமா சொல்லுங்க? இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது சைனாவும் பாகிஸ்தானும். உலகத்திலேயே அதிகமாக லாபம் அடைவது நம்ம நாடு இந்தியா. ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு பல இடங்களை டார்கெட் பண்ணியிருக்கு. எண்ணிக்கையில சொல்ல முடியாத அளவுக்கு பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே போய் ஆப்கானிஸ்தான் தாலிபான் டார்கெட் செவரல் பாயிண்ட்ஸ் இன் பாகிஸ்தான். டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ். ஒரு மிகப்பெரிய போர் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இதே காலையில இன்னொரு முக்கியமான நியூஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திரிங்கோமாலி அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஸ்ரீலங்காவில் ஒரு கடல்ல இந்தியாவுடைய நம்ம ஏர்ஃபோர்ஸுடைய மிக முக்கியமான ஒரு ட்ரோனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கடல்ல மிதந்துகிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்கா முழுவதுமாக இருக்கக்கூடிய பேச்சு, இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லையை நோக்கி ஒரு தாக்குதல் செஞ்சிருக்கு. அது யாருக்குமே தெரியாம போயிருக்கு. அதனாலதான் இந்த ட்ரோன் கடல்ல மிதக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸும் இந்திய அரசும் ஒடிசா கடற்கரையில இந்தியாவின் ட்ரோன் ஆயுத சோதனை செஞ்சப்ப
அங்கே போய் பேக் ஃபயர் ஆனது தான் இந்த ட்ரோனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரோன் வந்து ஒரு சாதாரண ட்ரோன் கிடையாது, மிக சக்தி வாய்ந்த ஒரு ட்ரோன். நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்டு பொதுவாக நம்ம நாட்டுக்குள்ளேயே சோதனை செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு ட்ரோன். ஆனால் இந்த ட்ரோன் வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கா கடலில் மிதந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் விவேக் ராமசாமி ட்ரம்ப்புடைய மொத்த டீமுமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு புதிய சட்டம், முக்கியமாக இந்தியாவிலிருந்து போகக்கூடிய இன்ஜினியர்ஸ், இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஸ்கில்டு பீப்புள், லேபர்ஸ், இவங்க எல்லாருக்குமே, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே இந்த H1B வீசா இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீசா இந்திய நாட்டிலேருந்து வரக்கூடிய இன்ஜினியர்ஸ் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் அதிகமான எண்ணிக்கையில் கொடுத்து இந்தியர்களை அமெரிக்காவில் வரவேற்கணும். இந்தியர்களுக்கு H1B வீசாவில் எந்த சிக்கலுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு புதிய ரிப்போர்ட் இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் நேற்றைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோ பார்த்தேன். ட்ரம்ப்பே பேசியிருக்கிறார். இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நாட்டில் அமெரிக்காவில் 2 அல்லது 3 வருடங்களுக்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட காலேஜில், அது பெரிய டாப் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சாதாரண ஒரு காலேஜாக இருந்தாலும் படித்து பாஸ் ஆகிட்டாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப்பே ஒரு வீடியோ ரெடி பண்ணி வெளியிட்டிருக்கிறார். அவருடைய பேச்சு என்னன்னா, அவருடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, இந்தியாவிலேருந்து ரொம்ப ஸ்கில்டான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நாட்டில் வந்து படிச்சுட்டு 2, 3, 4 வருடங்கள் படிச்சுட்டு இங்கே அவங்களுக்கு அந்த க்ரீன் கார்டு கொடுக்காத காரணத்தினால திருப்பி அவங்க நாட்டுக்கு போய் மிகப்பெரிய நிறுவனங்களையும் மிகப்பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் போன்ற கம்பெனிகளை ஸ்டார்ட் பண்ணி இந்தியா எவ்வளோ வேகமாகவோ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம நாட்டில் படித்தாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை காட்டி அவங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுத்தீங்கன்னா அதே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கும் நம்ம நாட்டில் உள்ள பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களே புதிய ஸ்டார்ட் அப்ஸ், புதிய நிறுவனங்களை அமெரிக்காவில் தொடங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் அமெரிக்கா ரொம்ப வேகமாக வளரும், சைனா அமெரிக்காவை எப்போவுமே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ஒரு விதத்தில் நல்லது மாதிரி நமக்கு தோணுனாலும் நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம், தற்போது நடக்கக்கூடிய இந்த அரேஞ்ச்மெண்ட், பல இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் படித்து விட்டு திரும்ப போய் இந்த ஸ்டார்ட் அப்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்து நம்ம நாட்டுடைய வளர்ச்சி யாருமே எதிர்பார்க்காத அளவில் மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறி இருக்கு பார்த்தீங்களா, போய்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு தேவை தானே. இன்னொரு முக்கியமான செய்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 26/11 நம்ம மும்பை அட்டாக் ஞாபகம் இருக்கா? அந்த அட்டாக்கோட மாஸ்டர் மைண்ட் ஹஃபீஸ் அப்துல் ரஹ்மான் மாக்கி நேற்று இறந்தான். நான் நேற்றே நம்ம வீடியோவில் இதை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். நேற்று வீடியோ வெளியிடலை, அதனால் பேசலை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் 2 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை தான் வீடியோ பதிவு பண்ண முடியுது. அது என்னோட ஆசை கிடையாது. கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்கெடியூல் சரியில்லை, டைம் சேஞ்ச் அப்படி இப்படி நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளுடைய பழைய ரொட்டீனுக்கு, பழைய ஸ்கெடியூலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, 1 in the morning அல்லது இந்த ஈவினிங் அப்படிங்கிற டைமிங்கில் நம்ம கண்டிப்பாக we will be back. சரியா? இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர், தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக செய்யக்கூடிய போர். இப்போ இருக்கக்கூடிய கேள்வி, தாலிபான்களுக்கு இந்தியா உதவி செய்யணுமா? அது பணமாக இருந்தாலும் சரி, ஆயுதங்களாக இருந்தாலும் சரி. நம்ம எதிரிக்கு எதிராக அவன் போர் செய்கிறான். அவன் ஒரு தீவிரவாதி, ஒரு வன்முறைவாதி அல்லது மிகப்பெரிய ஒரு மதவாதியாக இருந்தாலும் நம்ம எதிரியை அழிக்கணும்னு அவன் பல ஆயிரம் தாலிபான்கள் இன்னைக்கு பாகிஸ்தான் எல்லையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தாலிபான்களுக்கு இந்தியா உதவி செய்யணுமா வேண்டாமா? அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு நானும் பார்க்கணும். கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.